கன்னி ராசி நேயர்களே, உங்களுடைய குடும்பத்துல ஏற்பட்ட தவறான புரிதல்களால அதிக வேதனைகள் ஏற்பட்டிருந்திருக்கும். குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திலும் சுகஸ்தானமான 4ஆம் இடத்திலும் ஏற்பட்ட கிரகப்பெயர்ச்சி மாற்றங்களால உங்க குடும்பத்துக்குள்ள அமையற்ற சூழல் நிலவியிருந்திருக்கும். நீங்க குடும்பத்தின் நலனுக்காகவும் அவங்களின் எதிர்காலத்திற்காகவும் எடுத்த நல்ல முடிவுகள் கூட அவங்களுக்கு தவறானதாகவே போய் சேர்ந்திருந்திருக்கும். நான் நல்லதுதானே நினைத்தேன், ஏன் என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் உங்களை வாட்டி எடுத்திருந்திருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற சந்தேகங்களும் சிறிய விஷயங்களும் கூட பெரிய வாக்குவாதங்களும் உருவாகி மன நிம்மதியை பறித்திருந்திருக்கும். நீங்க உண்மையாக இருந்தும் உங்களை ஒரு தவறான மனிதராகவே குடும்பத்தினர் சித்தரித்த போதுதான் உங்களுடைய மன அழுத்தம் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்திருக்கும். வீட்டில் எப்போதுமே ஒரு விதமான பதற்றமும் பேச்சுவார்த்தை அகற்ற மௌனமும் நிலவியிருந்திருக்கும். உங்களது மனசை மிகவுமே ரணமாவே ஆக்கியிருந்திருக்கும். வாழ்க்கையில நீங்க குடும்பத்தின் நலனுக்காகவும் அவங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் தான் எடுத்த நல்ல முடிவுகள் கூடவே அவங்களுக்கு தவறாவே போய் சேர்ந்திருக்கும். வாழ்க்கையில அதாவது நீங்க நல்லதுதானே நினைத்தேன், நான் ஏன் என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் உங்களை வாட்டி வதைத்திருந்திருக்கும். கணவன் மனைவிக்குடைய தேவையற்ற சந்தேகங்களும் சிறிய விஷயங்களும் கூட பெரிய வாக்குவாதங்களும் உருவாகிய மன நிம்மதியை பறித்திருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில குழந்தைகளுடைய கல்வி குறித்து கவலைகள் உங்களுக்கு நிறைய தந்திருக்கும். கன்னி ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திர ஸ்தானமாகும். புத்திர ஸ்தானத்துல சனியின் ஆதிக்கம் அல்லது ராகுவின் தாக்கம் ஏற்பட்ட போதுதான் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் மற்றும் கல்வி குறித்த கவலைகள் உங்களை தூங்க விடாமலே செய்திருந்திருக்கும். பிள்ளைங்களுடைய படிப்புல கவனம் செலுத்தாமலையும் திசை மாறுவது, மதிப்பெண்கள் குறைவது அல்லது அவங்க விரும்பிய நல்ல கல்லூரிகள்ல சேர்க்கை கிடைக்காம போவது போன்ற தடங்கள் வரிசையாகவே வந்திருந்திருக்கும். அவங்களுடைய கல்விக்காக நீங்க பட்ட சிரமங்களும் வாங்கிய கடன்களும் ஏராளமா உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். பிள்ளைகளுடைய பிடிவாத குணத்தாலையும் மாறுபட்ட சிந்தனைகளாலையுமே அவங்களோடு சுமூகமா பேச முடியாம இவங்களுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பயமும் கவலையும் இரவெல்லாமே உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து ஒரு பெரிய சுமையாவே முடிவெடுத்திருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில அதாவது உங்க புத்திர ஸ்தானத்துல சனியின் ஆதிக்கம் அல்லது ராகுவின் தாக்கம் ஏற்பட்ட போதுதான் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலமும் கல்வியும் குறித்த கவலைகள் உங்களை தூங்க விடாமலே செய்திருந்திருக்கும். ஏன்னா பிள்ளைங்களோட படிப்புல கவனம் செலுத்தாம திசை மாறுவது, மதிப்பெண்கள் குறைவது அல்லது அவங்க விரும்பிய நல்ல கல்லூரிகளை சேர்க்கை கிடைக்காமல் போவது போன்ற தடங்கள் வரிசையாக வந்திருந்திருக்கும். அவங்களோட கல்விக்காக நீங்க பட்ட சிரமங்களும் வாங்கிய கடன்களும் ஏராளமாகவே இருந்திருக்கும். பிள்ளைங்களுடைய பிடிவாத குணத்தாலையும் மாறுபட்ட சிந்தனைகளுமே அவங்களோட சுகமா பேச முடியாம இவங்களுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பயம் கவலையும் உங்களுக்கு இருந்திருக்கும். பெற்றோர் மற்றும் குடும்ப பெரியோருடன் கருத்து வேறு மோதல்கள் அதிக வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். கன்னி ராசிக்கு 9ஆம் இடம் தந்தை மற்றும் முன்னோர்களை குறிக்கும் இடமாக அமையும். பித்ருகாரகனான சூரியன் அல்லது குருவின் பலவிதமான அமைப்புகளால பெற்றோர் மற்றும் குடும்பத்தில் உள்ள பெரிய மனிதர்களுக்கு உடன் உங்களுக்கு தொடர்ந்து கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். நீங்க யோசிக்கும் நவீன சிந்தனைகளும் அவங்களுடைய பழமைவாத எண்ணங்களுமே இடையே பெரிய இடைவெளி உருவாகியிருந்திருக்கும். அவங்க உங்களை எப்போதுமே புரிந்து கொள்ளாம உங்க விருப்பங்களுக்கு கனவுகளுக்கும் முட்டுக்கட்டை போடுவதாகவே உணர்ந்திருந்திருப்பீங்க. பெற்றோருக்கு நன்மை செய்ய நினைத்தாலுமே அது அவங்களுக்கு கோபத்தையே வரவழைத்து இதனால பாசத்திற்குரிய பெற்றோரிடமே மனமிட்டு பேச முடியாமலையும் ஒரே வீட்டுல இருந்தும் கூட ஒரு அந்நியர் போல வாழ வேண்டிய துரதிர்ஷ்டவசமான நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில அதாவது உங்க குடும்ப வாழ்க்கையில குருவின் பலவீனமான அமைப்புகளால தான் பெற்றோர் மற்றும் குடும்பத்தில் உள்ள பெரிய மனிதர்களுடன் உங்களுக்கு தொடர்ந்து கருத்து மோதல்கள் ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும். அவங்க உங்களை எப்போதுமே புரிந்து கொள்ளாம உங்க விருப்பங்களுக்கு கனவுகளுக்கு முட்டுக்கட்ட போடுவதாவே நீங்க உணர்ந்திருப்பீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்துல புரிதல் அதிகரிக்க போது. கடந்த காலங்கள்ல குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகளும் சிறிய தவறான புரிதல்களும் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்கள் இனி முற்றிலுமா மறைய போது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்குவமும் அனைவரிடம் வளரும். குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களின் ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. குடும்பத்துல
பல நாட்களாக தள்ளிப்போன சுப நிகழ்ச்சிகள், அதாவது திருமணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம் போன்ற விழாக்கள் விமர்சையாக நடைபெற உள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று கூடி மகிழ்ச்சியான நேரம் செலவிட போறீங்க. வாய்ப்புகள் அமைய போகுது. உறவினர்களோட மத்தியில உங்க குடும்பத்திற்கான மதிப்பு மரியாதையும் கூட போயின்றது உங்க வாழ்க்கையில. கடந்த கால வாழ்க்கையில உங்க குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்பும், சிறிய தவறான புரிதல்கள் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்கள் எல்லாமே இனி முற்றிலுமா மறைய போகுது உங்க வாழ்க்கையில. குடும்பத்தோடைய மூத்த உறுப்பினர்களுடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்துல பல நாட்களா தள்ளிப்போன சுப நிகழ்ச்சிகளும், அதாவது திருமணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம் போன்ற விழாக்கள் விமர்சையா நடைபெற போகுது உங்க வாழ்க்கையில. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று கூடி மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப்போகுது. கணவன் மனைவி உறவு நிலையாக அமையப்போகுது. தம்பதி இடையே இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபங்களும், ஈகோ பிரச்சனைகளும் மற்றும் சந்தேகங்களும் மறைந்து ஆழமான புரிதலும் காதலும் வளரப்போகின்றது. ஒருவருடைய உணர்வுகளை மற்றொருவர் மதித்து நடக்கக்கூடிய சூழல் உருவாக போகுது. பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான யோகம் கூடி வரப்போகுது. இருவரும் இணைந்து எதிர்கால திட்டங்களை வகுக்க போறீங்க. கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்க போகிற முடிவுகள் குடும்பத்திற்கு பெரும் நன்மையை தான் தரப்போகின்றது. ஒருவருக்கொருவர் பக்கபலமா நின்று சவால்களை எதிர்கொள்ற மனதிடம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. தாம்பத்திய வாழ்க்கை இனிமையாகவும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட புரிதலோடு நிலையான தொடராக உங்களுக்கு அமைய போகுது. உங்களுக்குள்ள இருந்து வந்த மனஸ்தாபங்களும், ஈகோ பிரச்சனைகள் மற்றும் சந்தேகங்கள் எல்லாமே மறைந்து ஆழமான புரிதலும் காதலும் உங்களுக்குள்ள மலரப்போகின்றது. பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான யோகம் கூடி வரப்போகுது. இருவருமே இணைந்து எதிர்கால திட்டங்களை வகுக்க போறீங்க. கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பத்திற்கு பெரும் நன்மையை தான் தரப்போகின்றது உங்க வாழ்க்கையில. குழந்தைகளுடைய எதிர்காலம் பிரகாசிக்க போகுது உங்க வாழ்க்கையில. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் இனி உங்களை விட்டு அகலப் போகின்றது. உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விரும்பிய கல்லூரியிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வேலை தேடும் பிள்ளைகளுக்கு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை அமையப் போகின்றது. பிள்ளைங்களுடைய கலை, விளையாட்டு மற்றும் இதர தனித்திறமைகள் வெளிப்பட்டு சமூகத்துல அவங்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கப் போகின்றது. பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிற வகையில பிள்ளைங்களுடைய நடத்தையும் சாதனைகளும் அமையப் போகுது. சந்தான பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல மகப்பேறு யோகமும் உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில. வேலை தேடும் பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல சம்பாதத்துடன் கூடிய வேலை இப்போது அமையப் போகின்றது. பிள்ளைங்களுடைய கலை மற்றும் விளையாட்டு மற்றும் இதர தனித்திறமைகள் வெளிப்பட்டு சமூகத்துல அவங்களுக்கு புகழும் பாராட்டும் இப்போது கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாம உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு விரும்பிய கல்லூரியிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது. இவை அனைத்துமே நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களின் ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. குடும்பத்துல பல நாட்களா தள்ளிப்போன சுப நிகழ்ச்சிகள், அதாவது திருமணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம் போன்ற விழாக்கள் விமர்சையாக நடைபெற உள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று கூடி மகிழ்ச்சியான நேரம் செலவிட போறீங்க. வாய்ப்புகள் அமைய போகுது. உறவினர்களோட மத்தியில உங்க குடும்பத்திற்கான மதிப்பு மரியாதையும் கூட போகின்றது உங்க வாழ்க்கையில. கடந்த கால வாழ்க்கையில உங்க குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்பும், சிறிய தவறான புரிதல்கள் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்கள் எல்லாமே இனி முற்றிலுமா மறைய போகுது உங்க வாழ்க்கையில. குடும்பத்தோடைய மூத்த உறுப்பினர்களுடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்துல பல நாட்களா தள்ளிப்போன சுப நிகழ்ச்சிகளும், அதாவது திருமணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம் போன்ற விழாக்கள் விமர்சையா நடைபெற போகுது உங்க வாழ்க்கையில. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று கூடி மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப் போகுது. கணவன் மனைவி உறவு நிலையாக அமையப் போகுது. தம்பதி இடையே இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபங்களும், ஈகோ பிரச்சனைகளும் மற்றும் சந்தேகங்களும் மறைந்து ஆழமான புரிதலும் காதலும் வளரப்போகின்றது. ஒருவருடைய உணர்வுகளை மற்றொருவர் மதித்து நடக்கக்கூடிய சூழல் உருவாக போகுது. பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான யோகம் கூடி வரப்போகுது. இருவரும் இணைந்து
எதிர்கால திட்டங்களை வகுக்க போறீங்க. கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கப் போகிற முடிவுகள் குடும்பத்திற்கு பெரும் நன்மையை தான் தரப்போகின்றது. ஒருவருக்கொருவர் பக்கபலமா நின்று சவால்களை எதிர்கொள்ற மனதிடம் கிடைக்கப் போகுது உங்க வாழ்க்கையில. தாம்பத்திய வாழ்க்கை இனிமையாகவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட புரிதலோடு நிலையான தொடராக உங்களுக்கு அமையப் போகுது. உங்களுக்குள்ள இருந்து வந்த மனஸ்தாபங்களும் ஈகோ பிரச்சனைகள் மற்றும் சந்தேகங்கள் எல்லாமே மறைந்து ஆழமான புரிதலும் காதலும் உங்களுக்குள்ள மலரப்போகின்றது. பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான யோகம் கூடி வரப்போகுது. இருவருமே இணைந்து எதிர்கால திட்டங்களை வகுக்க போறீங்க. கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பத்திற்கு பெரும் நன்மையை தான் தரப்போகின்றது உங்க வாழ்க்கையில. குழந்தைகளுடைய எதிர்காலம் பிரகாசிக்க போகுது உங்க வாழ்க்கையில. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் இனி உங்களை விட்டு அகலப் போகின்றது. உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விரும்பிய கல்லூரியிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது. வேலை தேடும் பிள்ளைகளுக்கு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை அமையப் போகின்றது. பிள்ளைங்களுடைய கலை, விளையாட்டு மற்றும் இதர தனித்திறமைகள் வெளிப்பட்டு சமூகத்துல அவங்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கப் போகின்றது. பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிற வகையில பிள்ளைங்களுடைய நடத்தையும் சாதனைகளும் அமையப் போகுது. சந்தான பாக்கியம்